ஷோ மஸ்தானா மஸ்தானா பார்ட் 2. இது மஜாவான ப்ரோகிராம். இது வந்து போற நிகழ்ச்சி இல்லைங்க, மக்கள் மனசுல வந்து நின்னுட்டு போற நிகழ்ச்சி. பார்ட்டிசிபென்ட்ஸ் மட்டும் இல்லங்க, நேர்களாகிய உங்களையும் மோட்டிவேட் பண்ற ஒரே நிகழ்ச்சி நம்ம மஸ்தானா மஸ்தானா பார்ட் 2. இந்த வாரம் டீம் சி ல இருக்கிற 3 கண்டஸ்டன்ட்ஸும் கிராமத்து பாடல்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அதுல ஒரு ஜோடி வைல்ட் கார்டு வாங்க போறாங்க. எதுக்கு காத்துட்டு இருக்கணும், ப்ரோகிராம் உடனே ஆரம்பிச்சலாமே. Let's welcome our first honorable super judge Mumtaz ma'am to the dais please. ஏரடி வீதியில் தேவத வந்தா திருவிழா தெரிஞ்சுக்கோ. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஹாய். இன்னைக்கு நம்மளுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் வந்து வில்லேஜ் ரவுண்ட், அதாவது கிராமத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆட போறாங்க. அவங்களுக்குலாம் நீங்க என்ன டிப்ஸ் கொடுக்க விரும்புறீங்க? சிட்டியில் நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சர் எவ்வளோ மாறினாலும் கிராமத்து எல்லாரில் அந்த கல்ச்சர் அப்படியே இருக்குது. அந்த ட்ரூ ட்ரெடிஷன் ஆஃப் தமிழ்நாடு அது இன்னைக்கு இந்த மேடைக்கு வரப்போகுது. என்ன பண்ணுறீங்களோ ஃபுல் மனசோடு ரசிச்சுட்டு பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். Thank you so much ma'am. கிராமத்து பாட்டுனாலே ஹிட்டுங்க, ஆனா இவர் பண்ண பாட்டு ஹிட்டோ ஹிட். Let's welcome our second honorable super judge John Babu Master to the dais please. Hello master. ஹலோ. இன்னைக்கு நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் கிராமத்து பாடலுக்கு டான்ஸ் பண்ண போறாங்க. நீங்க உங்களோட டிப்ஸ் அவங்களுக்கு கொடுங்க. யூத்து ஒரு வாட்டி சொன்னால் பல வாட்டி நல்லா பண்ணுவாங்க. டெஃபினட்டாக ரொம்ப நல்லா பண்ணுவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்க்குறோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Thank you so much master. Let's welcome our third honorable super judge Lawrence Master to the stage. Hello master. வணக்கம். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் வணக்கம். பார்த்துட்டு இருக்கிற குழந்தைங்களுக்காக எனக்காக ஒரே ஒரு வாட்டி 3 பேர் சேர்ந்து பண்ணலாம். நீங்க மட்டும் பண்ணுங்க, அதுதான் எங்களுக்கு வேணும். அப்படியா? ஃபர்ஸ்ட் நான் பண்ணுறேன், அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து. ஓகே ஓகே. 3 பேர் சேர்ந்து பண்ணலாம். நானும் கத்துட்டேன். மாஸ்டர், இது செஞ்சிட்டீங்கல்ல, நான் இன்னொரு கேள்வி கேட்பேன்னா அதுக்கும் நீங்க பதில் சொல்லிடுவீங்களா? சொல்லல போச்சு. இப்படி தட்டினா மைக் வருது, அது எப்படி? ஆஹா, இந்த எபிசோட் லாஸ்ட்டில் சொல்கிறது மைக் எப்படி வருதுன்னு சொல்லி. எபிசோட் லாஸ்ட்னா இந்த எபிசோடில் லாஸ்ட் எபிசோடில் லாஸ்ட்டாக சொல்வேன். லாஸ்ட் எபிசோடே வரக்கூடாது, கரெக்டா? ஓகே மாஸ்டர், இன்னொரு சின்ன ரெக்வெஸ்ட். என்ன? குழந்தைங்கன்னா இப்போ பென்சிலை இப்படி இப்படி சுத்துறாங்க, எனக்காக ஒரே ஒரு வாட்டி மைக். உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ரொம்ப ஈஸி, சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு சொல்கிறது தான் நல்ல பிள்ளைக்கு அழகு. பார்க்கணுமா? குட்டீஸ், பென்சில் ரெடியா வச்சுக்கோங்க. ஓகே, வந்துச்சு. ஒரு மாஸ்டர் Team C யோட first contestant Bala and Sugana. Let's welcome them. வைகை ஸ்ரீரங்கபத்தை சேர்ந்த ஒயிலாட்ட குழுவினர்கள் எங்கே இருந்தாலும் கோயிலும்பாக அமைந்திருக்கும் பந்தலுக்கு வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஏ டங்கா டுங்கா தவிட்டுக்காரி மங்கா சுங்கா மவுசுக்காரி ஏ டங்கா டுங்கா தவிட்டுக்காரி மங்கா சுங்கா மவுசுக்காரி மதுரேட்ட ஊனுக்குள்ளே என் மதிப்ப கொஞ்சம் கரடி புள்ளே மதுரேட்ட ஊனுக்குள்ளே என் மதிப்ப கொஞ்சம் கரடி புள்ளே
ஆபீஸ் தூக்குது. எல்லாம் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மேலையும் கீழையும் ஏறுது இறங்குது. என்னது மூச்சு தான். பார்த்து மச்சான், மூச்சு சூடானா முந்தி பத்திக்கிட்டு சந்தி சிரிச்சிரும். உங்க லவ்ஸ் எல்லாம் ஓரம் கட்டிக்கிட்டு முதல்ல வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க. ஐயா வாரும் ஜவஜரே வயதுல பெரியாரே, வாரும் ஜவஜரே வயதுல பெரியாரே. கூடும் ஜவஜரே குணத்துல பெரியாரே, கூடும் ஜவஜரே குணத்துல பெரியாரே. வந்தான மீன வந்தானா வந்த ஜன மேலங்குந்தானா, வந்தான மீன வந்தானே இங்க வந்த ஜன மேலங்குந்தானா. பரம சைனா எங்க ஊரு பட்ட வந்து சிங்கப்பூர். பரம சைனா எங்க ஊரு பட்ட வந்து சிங்கப்பூர். பாருக்க பயந்து நாங்க வந்தை போய் இந்த ஊரு. பாருக்க பயந்து நாங்க வந்தை போய் இந்த ஊரு. குத்துனா எப்படி தான் குத்தணும். உங்க பாட்டு கடைசியில சொன்ன மாதிரியே குத்துனா இதாயா குத்து. மிரட்டி எடுத்துட்டீங்க. ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் கேட்போம். மேம், உங்களோட ஃபீட்பேக். பாலா அண்ட் சுகுணா உங்கள் 2 பேரோட எனர்ஜிக்காக டேய் என்னம்மா சூப்பர் எனர்ஜி, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரே ஒன்று, எனக்கு உங்கள் கொரியோகிராஃபர் கிட்ட கம்ப்ளைண்ட் ப்ளீஸ் சார். அவங்க நல்லா தான் ஆடிருக்காங்க. ஆனால் உங்கள் சைடு எனக்கு என்ன ஒரு கம்ப்ளைண்ட்னா, நீங்கள் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க, மூமெண்ட்ஸ் ரெப்பிட்டிவாக இருந்தது சில இடத்துல. அந்த கீழே ஃப்ளோரில் டச் பண்ணிவிட்டு மேலே, கரெக்ட் தானே? ஸோ அது எனக்கு வேரியேஷன் கிடைக்கல. ஓவரால் 2 வாட்டி விசில் கிடைக்கிறது உங்களுக்கு. மார்க் மார்க் சரி, ஓகே. ஜான்பவ் மாஸ்டர், உங்களுடைய கமெண்ட்ஸ் ப்ளீஸ். நீங்கள் வரும்போதே அவங்கள்ட்ட டிப்ஸ் கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் என்ன சொன்னேன், யூத்து நாங்கள் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டு எல்லாம் மைண்டில் ஏற்றிட்டு பிச்சு பிச்சு போடுவாங்கன்னு நினச்சேன். சும்மா கிழிச்சிட்டிங்க. நினச்ச பார்த்து எனக்கு தெரியும் சுகுணா, தெரியும் பாலா, அந்த ஃபயர் இருந்துச்சு உங்கள்கிட்ட போகும்போது. அது என்ன மெயின் காரணம்னா, மார்க்கை பார்த்து சந்தோஷப்படுறத விட நீங்கள் இன்னும் நல்லா ஆடணும்னு சொன்னதுக்கு நீங்கள் ஒரு சிரிச்சிட்டு போனீங்க பார்த்தீங்களா, அதுதான் வேணும். அதுதான் வெற்றிக்கு முதல் படின்னு அர்த்தம். அப்புறம் கூட ஆடின டான்சர்ஸ், இந்த நிகழ்ச்சியில் எனக்கு வந்து முத ஒரு சின்ன ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போதே ஜோடிக்கு தான் பார்த்து மார்க் கொடுக்கணும்னு ஒரு ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஜோடிக்கு மட்டும் மார்க் கொடுத்துருந்தா இவ்வளோ மேட்ரு, அந்த கிளாத் எடுத்து போடுறதுலேருந்து, உங்களுக்கு தப்பட்டா அடித்ததுலேருந்து, உங்களுக்கு என்கரேஜ் பண்ணதுலேருந்து யார் பண்ணியிருப்பாங்க? பண்ண முடியாது. அதனால அவங்க வந்து ஒரு இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு முழுமையாக ஒன்று என்ஜாய் பண்ணி நமக்கு மீறி ஆட்டம் ஒன்று ஆடினீங்கல்ல, அதுக்கு அவங்களுக்கும் ஒரு காரணம். சூப்பர் மாஸ்டர், உங்களுடைய மார்க்ஸ். என்னுடைய மார்க்ஸ் மாஸ்டர், உங்களோட ஃபீட்பேக்.
இங்கிலீஷில் சொன்னால் சூப்பர், தமிழில் சொன்னால் சும்மா தூள். எனக்கு சுகுணா எப்போவும் நல்லா தான் ஆடுவாங்க. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்லா ஆடினீங்க சுகுணா. ஃபோக் வந்து ரொம்ப பண்ணிட்டீங்க. தேங்க்யூ மாஸ்டர். பாலா வந்து நான் லாஸ்ட் எபிசோடு கூட ரொம்ப ஃபீல் பண்ணேன். நீங்கள் சரியாக பண்ண மாட்டேறீங்க பாலா, நல்லா பண்ணணும்னு சொன்னேன். ஸோ நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது. ரொம்ப நல்லா ஆடினீங்க. உங்களுக்காக தான் இந்த பூ வந்ததுங்க. வாங்க பாலா. இந்த தடவை சூப்பராக கம்போஸ் பண்ணீங்க. அது வெறும் டான்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ சினிமாவில் தான் நாங்கள் பார்ப்போம் வெறும் லெக்ஸ் மட்டும் ஆடுறது, அப்புறம் அந்த 8 ஷேக் மாத்திரம். நீங்கள் அதை கவர் பண்ணி அழகாக ஸ்க்ரீனில் கவர் பண்ணிட்டு லெக் மாத்திரம் பார்த்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. டான்சஸ் அதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணீங்க. சந்தோஷமாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி வெரி பெஸ்ட். பாலா அண்ட் சுகுணா பெர்ஃபார்மன்ஸை முடிச்சிட்டாங்க. 2 ஜட்ஜஸோட மார்க்ஸும் வாங்கிட்டாங்க. லாரன்ஸ் மாஸ்டரோட மார்க்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்களும் ஆட தயார்னு பரத் கவிதா ரெடியா இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் them. என்ன புள்ள? கை கால்லாம் வலிக்குது, கொஞ்சம் புடிச்சு விட. எங்க புள்ள? இங்க தான். வாடி மச்சினியே ஒரசிட தேடி மச்சினியே, குனிஞ்சா நிமிந்தா மனம் தீப்புட்டிக்குது அணைச்சு கொள்ளடியோ. சீனி சக்கரையே சிரிப்புல சேதி வைக்கிறியே, அசந்தா அசந்தா மன பூத்திருக்குது பறிச்சு கொள்ளுவியே. முத்து முத்தா பெஞ்ச மழை தன்னே நானே, அந்த மூங்கிலில தொங்குதடி தன்னே நானே. வெள்ளி வரும் நேரத்திலே தன்னே நானே, நீ வெடிகட்டி வந்துடடி தன்னே நானே. மிசமுளில் சிக்கிச்சு பட்டு பாட காட்டுக்குள்ள தன்னே நானே, நீ புல்லருக்க வந்துடடி தன்னே நானே. ஆட்டுக்கடை பக்கத்திலே தன்னே நானே, நாம குட்டுக்கடை போட்டுக்கலாம் தன்னே நானே. கதை சுத்தி சுத்தி தாக்குது பொண்ணு. ஐயோ வாவ், கிராமத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்குல்ல. ரொம்ப 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 நல்லா இருந்தது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். மேம், உங்களோட கமெண்ட்ஸ். ஒன்று வாட்டி
பரத் அண்ட் கவிதா நீங்கள் ஆடும்போது ஹர்ஷ் வந்து சொன்னாங்க இங்கேயோ போயிட்டீங்க. நான் சொன்னேன் அவர் இங்கேயும் போகல, இங்கே தான் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க. உங்களுக்கு திட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு எனக்கு தூக்கம் வரல. உண்மையாக சொல்கிறேன், எனக்கு போய் பேசுறதுக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா நான் ரொம்ப ரூடாக இருக்கேன். பட் என்ன பண்ணுறது, என்னால் போய் பேச முடியாது. ரொம்ப ரூடாக பேசிட்டேனே, ரொம்ப திட்டுட்டேனா சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பாவம் அவங்க கஷ்டப்பட்டு தானே ஆடுறாங்க. இல்லை பட் அவங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க. பரவாயில்லை அப்படியே என் மனசில் எனக்குள்ளே நான் சண்டை நடந்துட்டு இருந்தது. இப்போது உங்களுக்கு இந்த அளவுக்கு ஆடுறது பார்த்தா ஐ எம் ரியலி ஸோ ஹாப்பி. ஐ எம் வெரி ஹாப்பி. உங்கள் கொரியோகிராஃபர் இங்கே. உங்கள் பேர் என்ன சார்? அஜய். அஜய், நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதை இவங்க 2 பேர் ஆடுறதுன்னு தெரியுது. மிஸ்டேக்ஸ் இருந்தது இல்லைன்னு சொல்ல. பட் அவங்க போன வாட்டி ஆடலந்துன்னு பார்த்தா யூனோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸ்ப்ரெஷன்ஸ், எனர்ஜி கொஞ்சம் மறந்துட்டா கூட இட் வாஸ் பிக்கிங் அப். அதெல்லாம் தெரிஞ்சுது. ஸோ இதை மெயின்டைன் பண்ணணும். யூ ஹாவ் டு கீப் திஸ் அப். அஜய், ஃபேபுலஸ் ஜாப். ஓகே. ஜான் பாபு மாஸ்டர், your comments please. ரொம்ப 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 சூப்பராக ஆடி இருக்கிறீங்க. தேங்க்யூ மாஸ்டர். டான்சர்ஸ் எல்லாருக்காகவும் சூப்பர். கவிதா, நீங்கள் பிகினிங்லேருந்தே அந்த எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், எனர்ஜி ஆகட்டும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. இந்த வாட்டி மோர் தென் பரத் இதுதான் பண்ணோன்னு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டெஃபினட்டாக வந்து அந்த ஃபேஸில் இருக்க கேலப்பே வேறு. அது இன்றைக்கி உங்கள்கிட்ட பார்த்தேன் நான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ மாஸ்டர். அதே மாதிரி கூட ஆடின எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்து அந்த கம்பு எடுத்து 2 பேரும் வைக்கும்போ ஷோல்டரில் டைமிங் சிங்க் ஆகல. அதே மாதிரி அந்த புல் எடுத்துகிட்டு வைக்கும்போது கூட கொஞ்சம் நான் சிங்க் ஆச்சு. ஓகே, இதெல்லாம் வந்து மைனஸ் தான், பெரிய ப்ளஸ் கிடையாது. இதெல்லாம் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குட் லக் மாஸ்டர். உங்கள் மார்க். போன எபிசோடில் நீங்கள் எல்லாம் ஆடினாதாங்க எங்களுக்கெல்லாம் சும்மா உட்காரக்கூடாது, நாங்களாம் எழுந்து நின்று கிளாப் பண்ணோங்க. அந்தமாரி எங்களுக்கு தோணவே மாட்டுதுங்க எழுந்து நின்று கிளாப் பண்ணலாம் நான் சொல்லியிருந்தேன். பட் இன்றைக்கி எனக்கு எழுந்து நின்று கிளாப் அடிக்கணும்னு தோணுது. மும்தாஜெல்லாம் இப்படி வருந்து அப்படிலாம் உட்காந்து போஸ் எல்லாம் கொடுக்கும்போது ஏதோன்னு நினச்சேன் நான். அழுத உடனே உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்காங்க. மாஸ்டர் பாருங்கள், அன்றைக்கி நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக பேசினார். என்ன நீ இவ்வளோ சொல்கிறீங்க, என்ன பார்த்து எப்படி பேசுகிறீங்க, எத்தனை வருஷம் சர்வீஸ்லாம். அதே மாஸ்டர் பூ எப்படி தூணார் பாருங்கள். ஸோ மாஸ்டர்ஸுங்க உங்களை திட்டுறதும் சரி பண்ணிங்கன்னு சொல்கிறது எல்லாமே உங்கள் வளர்ச்சிக்காக தான். சூப்பராக பண்ணீங்க. தேங்க்யூ மாஸ்டர். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மாஸ்டர். ஆல் தி வெரி பெஸ்ட். அப்பாடா, இப்போதான் மனசு நிம்மதியாக இருக்குது. ஏன், நீ எதிர்பார்த்த மாதிரி மார்க் ஸ்கோர் பண்ணிட்டாங்களா? அது இல்லை, 2 பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சாதானே நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வரும். நம்ம பெர்ஃபார்மன்ஸா? நமக்கு எது பெர்ஃபார்மன்ஸ்? இது நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, வேற நம்ம. ஹர்ஷா, ஏய் மனுஷனை கொஞ்சம் நிம்மதியாக மஜா சாங் பார்க்க விடுறியா? வேற வழி, மஜா சாங் பார்க்கலாம். மச்சாமே சவி சருவா மச்சினி எல்லாம் ஏங்கிடுவா மச்சாமே சவி சருவா மச்சி
ஸ்டேஜ். மொச்ச கொட்ட பல்லழகி அப்படி போடு. மொச்ச கொட்ட பல்லழகி முத்து முத்து சொல்ல அழகி. மொச்ச கொட்ட பல்லழகி முத்து முத்து சொல்ல அழகி. சீமையில பேரழகி செஞ்சு வச்ச மரழகி. கொழுந்து வெத்தல ரரட்டா உன் குடுமி மட்டும் தொடட்டா. கொழுந்து வெத்தல ரரட்டா உன் குடுமி மட்டும் தொடட்டா. உள்ளுக்குள்ள புடுங்குதடி உச்சந்தால வைக்கிறடி. உள்ளுக்குள்ள புடுங்குதடி உச்சந்தால வைக்கிறடி. கும்பக்கர பக்கம் தானே குளிக்க போவோம் 2 பேரும். சீயக்காயின் தாரே நான் தேய்ச்சி விடவும் வாரேன். சீயக்காயின் தாரே நான் தேய்ச்சி விடவும் வாரேன். வாவ், ரொம்ப நல்லா இருந்தது. என்ன அங்கேயே நிக்கிற? இல்ல கத்தி சண்டைலாம் போடுறாங்க, கொஞ்சம் பயமாவே இருக்குது பக்கத்துல நிக்க. இல்ல நம்ம லாவண்யா தான். வா வா, ஜட்ஜஸ் கமெண்ட்ஸ் கேட்போம். மேம், உங்களோட ஃபீட்பேக். லாவண்யா அண்ட் முரளி, உங்கள் டைமிங் சிங்க் கிடையாது, மூவ்மெண்ட்டோட சிங்க் கிடையாது. மூவ்மெண்ட் சிங்கில் இல்லை. ஒன்று நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணுறீங்க, அவங்க ஸ்லோவாக பண்ணுறாங்க. இல்லை அவங்க உங்கள் முன்னாடியே ஆரம்பிக்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் ஒரு பிட் விட்டுட்டு ஆடுறீங்க. மற்றபடியாக பார்த்தா முரளி அண்ட் லாவண்யா பொட்டென்ஷியல் இருக்கு, நீங்கள் இன்னும் ரொம்ப நல்லா பண்ணலாம். உங்களோட மார்க்ஸ்? என்னோட மார்க்ஸ் முரளி அண்ட் லாவண்யா ஹெவியாக இல்லை. என்ன எல்லாருக்குமே அந்த ஒரு பதட்டம் இருக்கும், அது உங்களுக்கும் இருக்குது, அதில் நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த கான்செப்ட் வந்து நல்லா இருக்குது. முரளி, நீங்கள் வந்து நல்ல எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது முரளி, அது மட்டும் பத்தாது. நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா பாடியில் வந்து டைமிங் சென்ஸ் வேணும். அது வந்து அந்த பதட்டம் தெரியுது, அது எனக்கு தெரியுது. அதனால் நான் ரொம்ப உங்களுக்கு சொல்ல வரல. அதனால் இன்னும் உங்களுக்கு அதிகமான ரிஹர்சல்ஸ், அதிகமான ப்ராக்டிஸ் தேவை. வந்துச்சுன்னா ஈஸியாக வந்துடும். ஏன்னா உங்களுக்கு நல்ல ஸ்மைல் இருக்குது, அது பண்ணணும்னு அந்த வெறி இருக்குது. அது இருந்தாலே போதும், அது வர வச்சிடலாம். சின்ன சின்ன விஷயங்கள். நீங்களும் வந்து டெஃபினட்டாக நல்லா ஆடி இருக்கிறீங்கன்னு சொல்லி எங்கள் 3 பேர்ட்டையும் நல்லா பேர் எடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னுடைய மார்க்
மாஸ்டர் உங்களோட கமெண்ட்ஸ். லாவண்யா, நீங்கள் டைமிங்லாம் எதுவும் மிஸ் பண்ணல. டைமிங்லாம் நல்லா தான் இருந்தது உங்களது. நீங்கள் டைமிங்கில் கரெக்டாக ஆடுறீங்க. முரளி சார், உங்கள் டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆகுது. நீங்கள் இது வரைக்கும் ஸ்டேஜெல்லாம் ஆடுனதில்லை. இல்லை, டான்ஸே ஃபஸ்ட் டைம் ஆடுறீங்க. நீங்கள் தான் சூப்பர் டான்ஸருங்க. நல்லா டான்ஸ் ஆடுறவங்களே மறந்துடுவாங்க. உங்களுக்கு எனக்கு பார்க்கும்போதே தெரியுது நீங்கள் வந்து இது வரைக்கும் எங்கேயுமே ஆடலை. பட் ஆடுறீங்க, டைமிங் மிஸ் ஆனாலும் அடுத்த மூமெண்ட் கண்டினியூ பண்ணிடுறீங்க. வெரி குட். இப்போது இல்லைனாலும் நெக்ஸ்ட் நீங்கள் வரும்போது ஃபஸ்ட் கிளாஸ் ஆடுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆல் தி பெஸ்ட். போதுங்க, இதுக்கு மேல பில்டப் வேண்டாம், என்னாலே தாங்க முடியல. மாஸ்டரோட மார்க்ஸ் தெரியறதுக்கு முன்னாடி கண்டஸ்டன்ஸ் என்னென்ன மார்க்ஸ் எடுத்திருக்காங்கங்கறத பார்த்துடலாம். பாலா சுகுணா 17 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பரத் கவிதா 17 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. முரளி அண்ட் லாவண்யா 13 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர், உங்களோட மார்க்ஸ் தெரிஞ்சாதான் வைல்ட் கார்டு வாங்க போற ஜோடி யாரு, அடுத்த ரவுண்ட் போக போற ஜோடி யாருன்னு தெரியும். பாலா சுகுணா. எஸ் மாஸ்டர். ரொம்ப நல்லா பண்ணீங்க இன்னைக்கு. தேங்க்யூ மாஸ்டர். அதுக்காக இந்த மார்க். Actually, this full credit goes to Sridhar Master. Thank you so much, Sridhar Master. உங்களுக்கு மார்க், இந்த மார்க் நான் ஏன் கொடுக்குறேன்னா, கொடுத்த அப்புறம் சொல்கிறேன். பத்தாவே கொடுத்துருக்கலாம். இந்த தடவை அவ்வளோ ஆடினீங்க. ஆனால் 10 வாங்கணுன்ற அந்த வெறி உங்களுக்குள்ளே இருக்கணும். அதுக்காக தான் இது. ஓகே, ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே ஆடுறது இவ்வளோ பேர் முன்னாடி, அது இந்த ஜட்ஜஸ்ஸு இது கேமரா முன்னாடிலாம் வந்து மறக்காமல் இவ்வளோ ஆடி இருக்காருன்னா அது கிரேட். ஸோ அடுத்த தடவை நீங்களாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக ஆடுவீங்க நீங்கள். மூணு ஜட்ஜஸோட மார்க்ஸும் நமக்கு கிடைச்சிருச்சு. மூணு கம்பைன் பண்ணுறச்சு. பாலா சுகுணா 27, பரத் கவிதா 26, முரளி லாவண்யா 21. ஸோ இந்த வார வைல்ட் கார்டு வாங்குறது முரளி அண்ட் லாவண்யா. நீங்கள் 2 பேரும் அடுத்த லெவல் போக போகிறீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னைக்கு வாங்கின மாதிரியே நிறைய விசில்ஸ், நிறைய டயலாக்ஸ் நம்ம மாஸ்டர் கிட்டேருந்து நீங்கள் வாங்கணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. கொரியோகிராஃபர்ஸ், நீங்கள் எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஜட்ஜஸ், இது பெஸ்ட் கொரியோகிராஃபர் ஆஃப் த வீக் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் நம்ம இருக்கோம். As usual, சாங்கோட கான்செப்ட், பார்ட்டிசிபெண்ட்ஸோட டான்சர்ஸோட காஸ்டியூம், பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே சேர்த்து we have decided on the choreographer of the week, and it's none other than Yusuf. பெஸ்ட் கொரியோகிராஃபர் ஆஃப் த வீக். நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் பேசலாமா? எனக்கு ஒரு சில விஷயம்லாம் தெரிஞ்சது. இப்போ ஒரு கோரியோகிராஃபர் வந்து டான்ஸ் பண்ணும்போது இன்னொருத்தர் வந்து அவங்களுக்கு சொல்லிலாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க குரூப் நல்லா ஆடணும், ஏன்னா நான் தான் ஸ்டைல்ட்டு ஆடணும். ஸோ உங்கள் குரூப்புக்குள்ளேயே இன்னொரு மாஸ்டர் இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு, ஸோ கொரியோகிராஃபருக்குள்ளே காம்படிஷன் இருந்தாலும் ஹெல்த்தி காம்படிஷனாக இருக்குது. ஸோ அவர் கூட ஸ்டேஜுக்கு வந்தால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா சுகுணா அண்ட் பாலா. நான் எத்தனை தடவை அவங்களுக்கு நான் ப்ராக்டிஸ்க்கு வாங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க இன்னொரு இதுவாக பார்க்காம கண்டிப்பாக ப்ராக்டிஸ்க்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் நான் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது உங்களோட அவார்டு தான் நினச்சிக்கிறேங்க. கண்டிப்பாக எல்லாருமே அவார்டு வாங்குவோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.
இப்போ நம்ம எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட்ல இருக்கோம். மாஸ்டர், உங்களோட செக்மெண்ட். உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் சன் டிவிக்கும் நான் நினச்சதை சாதிக்க வச்சிட்ருக்கேன். எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய குழந்தைங்களுக்கு நான் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்து இந்த ஸ்டேஜில் ஹெல்ப் கேட்குறனோ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. கடவுள் நம்ம கண் எதிர பார்க்கல, பட் கடவுள் இருக்கார். கடவுள் இருக்கிறதால தான் இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது. நான் கடவுளை ரொம்ப நம்புகிறவன். ஆனால் நான் கடவுளாக இப்போ நினைக்கிறத யாருன்னா கண் எதிர்க்க பார்த்துட்ருக்கேன். உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இப்போ கடவுள் தான். என் கண் எதிரே தெரிகின்ற தெய்வமான ரசிகர் பெருமக்களுக்கு என்னுடைய நன்றி. அதே மாதிரி பாண்டி படத்துக்காக திண்டுக்கல் போயிருந்தேன். இன்னொருத்தர் என்னை பார்த்தாரு. அவருக்கு எல்லா டேலண்ட்டும் இருக்குது. நீங்களே பாருங்கள் அவர் என்னெல்லாம் பண்ணுறாருன்னு. இவன் ஒரு அதிசய புலி, இவன் 20 நகங்களும் புலி, அத அறிந்திடும் ஆயவனின் வலி. முன்னோடு ஒரு வெற்றி என்பது கண் கூட. அர்ஜுனர் வில்லு, ஹரிச்சந்திர சொல்லு, எதிரிய கொல்லு, இமயத்த வெல்லு. விளையாடு 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 விளையாடு, ஜெயிக்கும் வரைக்கும் விளையாடு. விளையாடு 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 விளையாடு, பாடும் வரைக்கும் விளையாடு. செடிக்க பார்த்தா தங்கம் கிடையாது, தைரியம் இருந்தா தோல்வி உனக்கேது. கட்டி விட்டாலும் உன்னை நம்பி விளையாடு, கடவுள் எதிர வந்தாலும் கையை தோட்டு விளையாடு. விளையாடு விளையாடு, ஜெயிக்கும் வரைக்கும். இவர் இவ்வளோ நல்லா விளையாடுறாரு, எல்லாம் ஓகே. பட் அவருடைய லட்சியம் என்ன, அவருக்குள்ள வழி என்ன, அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவரை நான் இங்கே வர வச்சுருக்கேன். நான் சொல்கிறத விட அவரே சொன்னார் நல்லாயிருக்கும். சார் வாங்க சார். நான் சொன்ன மனிதர் இவர் தான். அவருடைய லட்சியம் என்னென்னு கேட்கலாம். லட்சியத்துக்கு முன்னாடி ஏதோ பேக்கில் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்காரு, அது என்னென்னு கேட்கலாம். சார் என்ன சார் அதெல்லாம்? எல்லாம் ஓட்டப்பந்தயம், வாலிபால், ஷார்ட் புட், டிஸ்கஸ், ஜாவ்லின் த்ரோ, ஃபுட்பால், இப்படி செட்டில் பேட்மிண்டன், இப்படி அனைத்து போட்டிகளிலும் இந்திய அளவில் நான் போய் கலந்துக்கிட்டு நான் வெற்றி பெற்றிருக்கேன். கோல்டு மெடல், சில்வர் மெடல், பிரான்ஸ் மெடல், இப்படி பல்வேறு வகையான மெடல்கள் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். எடுத்து காமிங்க. நீங்கள் 2 பேரும் இங்கே வாங்க. ஆள் கொண்டு பிடிங்க. இன்னும் 2 பேர் வாங்க. இன்னும் 2 பேர் வாங்க. இதெல்லாம் இவர் வாங்கின அவார்ட்ஸ். நம்ம ஒன்று வாங்குறதுக்கு கஷ்டப்படுவோம், அவங்க வாங்குறத பிடிக்கிறதுக்கே ஆள் பத்தலை நம்மளுக்கு. சர்டிஃபிகேட்ஸ் நேஷ்னல் லெவல், மற்ற ஸ்டேட் லெவலில், மற்ற பேப்பர் நியூஸ் எல்லா பேப்பர்லேயும் வந்துருக்கு. உங்களுடைய லட்சியம் என்ன? என்னுடைய லட்சியம் வாழ்க்கையில் சாதனைகள் படைச்சிக்கிட்டே இருக்கணும். இவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நார்மலாக நடந்து வந்தார். பட் ஆனால்
இவருக்கு ஒரு கால் இல்லை. கமிங் சார். இது ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராமாக இருக்கிறதால ஆயிரத்தி 1996 ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் கால் போயிடுச்சு. எங்கள் அப்பா அம்மா தான் அங்கிட்டு வட்டிக்கு பணம் வாங்கி 1.5 லட்சம் செலவு பண்ணி என்னை காப்பாற்றினாங்க. இவன் பிழைக்க மாட்டான்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. கையில எல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜி, தொடையிலேருந்து சதை எடுத்து இங்கே முதுகெல்லாம் அடி, பிழைக்கவே மாட்டான். பிளட்டு எல்லாம் போயிடுச்சு. எங்கள் அண்ணன் ரத்தம் கொடுத்தா அப்படி எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் அக்கா 2 பேர், எங்கள் அண்ணன், எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை காப்பாற்றி விட்டுரு. திண்டுக்கல் டவுனில் நார்த்தில் ஏட்டாக இருந்தேன். அப்போ +2 வரைக்கும் படிக்க வச்சேன். ஐடியும் படிக்க வச்சேன். ட்ரெயின் விபத்தில் ஆக்சிடெண்ட் ஆகி அப்புறம் ஏகப்பட்ட ரூபா செலவழித்து கால் ஊனமுற்ற கால் காந்தி கிராமத்தில் போட்டு அப்புறம் மெட்ராஸில் போய் அங்கே வேலை போட்டு வந்துச்சு. என்ன வேலைக்கு போகிறதுன்னு தெரியாமல் அப்புறம் செயற்கை காலை மாட்டிட்டு நான் ஏதாவது வேலைக்கு போகணும், நான் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தான். நானும் அவன் ஆர்வத்துக்கு இடையூறாக எதுவும் செய்யலை. அவன் வேணுங்கிறத நான் ஹெல்ப் பண்ணேன். அவனுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போகிறேன்னு தெரியும். உங்களுடைய லட்சியத்தை சொல்லுங்கள். என்னுடைய லட்சியம் இது வரைக்கும் விளையாட்டு போட்டிகள்லாம் நிறையா சாதனை படிச்சிருக்கேன்னா வேலை கவர்மெண்ட் வேலைன்னா வரலாம். கலெக்டர்கிட்ட ஐபிக்கிட்ட மனு கொடுத்து எப்படியாவது எனக்கு வேலை வாங்கி கொடுக்கணும், கவர்மெண்ட்டு வேலை வாங்கி கொடுக்கணும்னு அந்த ஆர்வத்திலே இருக்கோம். இதை பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக வரும் சார். ஏன்னா நிறைய தெய்வங்கள் இதை பார்த்துட்ருக்கு. அந்த தெய்வங்களில் யாராவது ஒரு தெய்வம் உங்களை கூப்பிட்டு கண்டிப்பாக வேலை கொடுப்பாங்க. அந்த தெய்வம் கூப்பிட்றதுக்கு முன்னாடியே லாரன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் இன்னிலேருந்து நீங்கள் மேனேஜர் வேலை உங்களுக்கு வேலை கிடைச்சாச்சேன்னு அவங்க விட மாட்டாங்க. அந்த தெய்வம் இதை விட நல்ல வேலை உங்களுக்கு தேடி வரும். எனக்கு ஃபோன் வரும், அதை நான் கண்டிப்பாக சொல்ல போகிறேன். அந்த சன் டிவி மூலிமா நான் அதை காமிக்க போகிறேன். ஏன்னா இந்த மஸ்தானா பார்ட் 2 ப்ரோக்ராம் வந்து தர்மத்தை அதிகமாக செஞ்சிட்ருக்கு. அதுவும் என் கையால் பண்ணுறதுன்றது எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சுதான் அதை நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசில் பிரெயின் டியூமர் வந்து ஒரு பக்கம் கை கால் விழுந்த எனக்கு இவன் செத்து போயிடுவான்னு நினச்சேன். எனக்கு என் தாய் தான் எனக்கு தோள் கொடுத்தா. நான் வந்து இத்தனை பேர் தோள் கொடுக்குற அளவுக்கு என்னை கடவுள் வச்சுருக்கான்னா அந்த கடவுளுக்கும் என்னுடைய தாய்க்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். மனசு பாரமாக இருக்குது. இந்த டைமில் ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து நைட்டு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. நான் இந்த ப்ரோக்ராமை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ரோக்ராமு, நானும் ஏதாவது பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன், ஆனால் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். அவர் யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இது இங்கே சொல்கிறதுல எனக்கு எவ்வளோ பெருமைன்னா, சூப்பர் சூப்பராய் மாஸ்டர்கிட்ட டீ கொடுத்துக்கிட்டு சாப்பாடு போட்டுக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருந்த என்ன, நீ வந்து ஃபைட் மாஸ்டர் கூடலாம் இருக்காத, நீ உனக்கு நல்ல லைஃப் இருக்குது அப்படின்னு டான்சர்ஸ் யூனியனுக்கு அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணி என்னை ஃபீல்டுக்கு நான் வர்றதுக்கு காரணமே அண்ணன் ரஜினிகாந்த் சார் தான். அதுக்கப்புறம் பாபாவில் அவருக்கு ஒரு சாங் பண்ணேன். அதுக்கப்புறம் சிவாஜியில் தி தி தின்னு சாங் அவருக்கே பண்ணி, இப்போ நான் பண்ணுற ஒரு நல்ல விஷயத்துக்காக எனக்கு ஃபோன் பண்ணி அவ்வளோ பெரிய மகான், அவர் நான் மகான் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் ராகவேந்திர சாமியை கண்ணால் பார்த்ததில்லை, அவர் முகத்தை தான் ராகவேந்திர சாமியாக நான் நினச்சிட்ருக்கேன். அவர் ஃபோன் பண்ணி என்னை பாராட்டி ரொம்ப நல்ல காரியம் பண்ணுற, இதுக்கு நான் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணுவேன். கண்டிப்பாக பண்ணுவாருங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னால் பண்ணுவார். ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் இருக்கும்போது, தம்பி நாளைக்கு என் வீட்டுக்கு வரியா, நான் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். கரெக்டாக ஃபோன் பண்ணி கூப்பிட்டு லெட்ரு கொடுத்தாலும் இதுக்கும் கண்டிப்பாக பண்ணுவார். அதை பண்ணும்போது தலைவர் என்ன பண்ணார் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். அந்த தெய்வத்துக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு பேசி என்னை என்கரேஜ் பண்ண அந்த சூப்பர் ஸ்டார் என்னுடைய தெய்வத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
ஸோ இங்கே இருக்கிறது எவ்வளோ பேரில் நீங்கள் தான் எவ்வளோ பெரிய மனுஷனு. நிஜமா நீங்கள் நிறைய சம்பாதிச்சிருக்கீங்கன்னு சொல்வேன் நான். இது பணத்து கிடையாது, இது மரியாதை, இது கௌரவம். ஸோ உங்களுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப பெருமையாகப்படுறேன் உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு. உங்களை பற்றி பேசுகிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் இந்த விளையாட்டுத்துறையில் நினச்சதை சாதிச்சிட்டீங்க. டெஃபினட்டாக உங்கள் ஆசை நிறைவேறும். என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் மறந்துட்டேன். இவருக்கு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகி கூட பொற்கோடின்றவங்க சாரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இப்போது அவங்க 8 months ப்ரெக்னெண்ட்டாக கூட இருக்காங்க. எங்களெல்லாம் விட, ஏன்னா நாங்கள் ஒரு இவருக்காக ஒரு 10 நிமிஷம் நான் திண்டுக்கல்லில் இவர் என் கூடவே தான் இருப்பார். வாழ்க்கையில் ஒரு 1 hour இப்படி தான் இவரை யூஸ் பண்ணுறோம். வாழ்க்கை முழுக்க ஏற்றுட்ருக்கீங்களே, நீங்கள் தான் கிரேட். 31 வயசு ஆகுது. 31 வயசில் நான் இது ஒன்று வரைக்கும் சந்திக்காத ஒரு மிகச்சிறந்த ஒப்பற்ற ஒரு மனிதர்னா ஒரு லாரன்ஸ் சார் தான் நான் சொல்லுவேன். ஒரு 20 நாளைக்கு முன்னாடி லாரன்ஸ் சார் பாண்டி பட ஷூட்டிங்காக வந்தார். சேகப்தில் அறிமுகப்படுத்தினேன். 10 வருஷமாக இருந்து கிடந்த வாழ்க்கை இன்றைக்கி அவங்க 10 நாளில் நல்லா இருக்காங்க. இப்போ ஆல்பர்ட் எதிராஜ் அறிமுகப்படுத்தினேன். அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், நேஷனல் லெவலில் எல்லா இதுலேயுமே வெற்றி பெற்று வந்திருக்காரு. வாடிய பெயரை கண்ட வள்ளலார் மாதிரி ஊனமுற்றோர் எல்லாருமே இன்றைக்கி லாரன்ஸ் சாரை வள்ளலாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிச்சயம் அவர் வருங்காலத்தில் ஆண்டவர் அவர் நினைக்காத உயரத்தில் அவர் கண்டிப்பாக இருப்பாருன்னு நான் கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன். சன் டிவியை நான் பார்க்குறப்பெல்லாம் எப்படி இந்த சன்னு சூரியன் மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை காமிச்சு பிரகாசமாக இருக்குது போல், அதுபோல் நம்ம வரணும். பிரகாசமாக மற்ற மக்களுக்கு நம்ம வெளிச்சத்தை கொடுக்குற மக்களாக இருக்கணும்னு நான் அந்த சன் டிவியை பார்க்குறப்பெல்லாம் மனசுக்குள்ளே ஒரு உறுதியோடு இருப்பேன். இன்றைக்கி கடவுளாக பார்த்து எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை, அருமையான வாய்ப்பை கொடுத்துருக்குறாரு. பார்த்தீங்கல்ல, நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை சாதிச்சோடனே அப்பாடி சாதிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருவோம். ஆனால் இவர் இவ்வளவு ஷீல்ட்ஸ் வாங்கியும் இந்த துறையில் அவர் அவ்வளோ பெரிய சிகரத்தை ரீச் பண்ணதுக்கு அப்புறமும் இல்லை எனக்கு இது பத்தாது, நான் இன்னொரு துறைக்கு போகணும், இன்னும் சாதிக்கணும் அப்படின்னு அவருக்கு இருக்கிற அந்த தன்னம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே வரணும். அந்த தன்னம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் வந்ததுன்னா கண்டிப்பா நம்மளும் சிகரத்தை தொடுவோங்கிறது தான் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். எங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. We'll catch you at the next episode of மஸ்தானா மஸ்தானா Part 2.